தனிமை அப்படின்றத நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஒரு வாட்டியாவது ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா எல்லா நேரத்திலையும் எல்லாராலையும் நம்ம கூட இருக்க முடியாது. ஒரு சிலர் சூழ்நிலையினால பிரிஞ்சு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் முடிஞ்சதும் காலேஜ் முடிஞ்சதும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிடுவாங்க. ஒரு சிலர் டச்ல இருப்பாங்க, ஆனா எல்லாராலையும் டச்ல இருக்க முடியாது. இத மாதிரி அப்பப்போ நம்மளோட வாழ்க்கையில தனிமையை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசுல தோன்றது, நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே, நம்மளை நேசிக்க யாருமே இல்லையே, நம்ம கூட ஆறுதலா பேசுறது கூட யாருமே இல்லையேன்னு நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்காக இருக்கேன், நான் உன் மேலே பிரியமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. வேதத்தில் பாருங்க, ஏசாயா 62:4 போட்டிருக்கு, கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறாருன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பா உங்கள் மேலே பிரியமாக இருக்காரு. அதனால் இந்த உலகத்தில் உள்ள யாரும் உங்களை நேசிக்கல, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னா ஏசப்பா ஒருத்தரை நீங்கள் பற்றி கொண்டா போதும், உங்கள் சூழ்நிலை, உங்கள் கவலை, உங்கள் குழப்பம், உங்கள் பலவீனம் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் ஒரே நொடியில் மாறி போகும். அதனால் யாரும் இல்லை, யாரும் உங்களை நேசிக்கலன்னு கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்கள் மேலே பிரியமாக இருக்காரு. நீங்கள் அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்க, அவர் மேலே உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசிங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Most of us has faced loneliness at least once in a lifetime, because people cannot always stay with us. For example, your school friends and college friends will leave you after the school and college days are over. Some people will be in touch with you, but some of your friends will be like a stranger. Likewise, we all have faced loneliness in our life. Today, if you're feeling lonely, or if you're feeling rejected, or if you're feeling unloved, don't worry. Our Lord loves you. Look what the Bible says in Isaiah chapter 62 verse 4. The Lord delights in you. Our Lord is really happy in you, and He really loves you. So don't worry about the worldly people or the people around you, because the only one who truly loves you is our Lord. So don't worry about other people. Hold on to our Lord. Keep your faith in Him, and He will do great miraculous things in your life. So if you are feeling lonely today, if you feel rejected today, look unto our Lord. He loves you so much, so that He gave His life for you. He sacrificed His life for you so that you can live a sin-free life. So don't look unto the people, and look unto our Lord, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.